வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த பிரெட் ரோல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டை வச்சு நீங்கள் மைதா வச்சு பண்ணலாம், இல்லை கோதுமை வச்சு பண்ணலாம். நான் வச்சு பண்ணது வந்து மைதா. இந்த மைதாவில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சீஸில் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. இப்போ இந்த ரோல் தேவையான பொருட்கள்: சீஸ் பார் 3, பிரெட் ஸ்லைஸ் 3, பெரிய உருளைக்கிழங்கு 1, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, இஞ்சி சிறிதளவு, பெரிய வெங்காயம் 1, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சு போய் கிரேட் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேட் பண்ணதான் உருளைக்கிழங்கு அந்த ப்ரெட்டில் வச்சு கரெக்டாக ரோல் பண்ண முடியும். அதனால் கிரேட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து ரஃப்பாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக மிக்ஸ் ரெடி ஆகும். பேசிக்காக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கான்செப்டில் நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் பானிபூரிக்கு வீட்டில் ரெடி பண்ணுவீங்களா, அதே ஸ்டஃபிங் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், இஞ்சியும் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வேறுனா நீங்கள் வெஜிடபிள்ஸ்னால் ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. எக்ஸாம்பிளுக்கு ஹாலப்பினோ சில்லி, ஆலிவ்ஸ், வெஜிடபிள்ஸ், பெல் பெப்பர்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், முழு சீரகம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். அதாவது ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சீரகத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் பவுடர் லைட்டாக, அந்த சீரகம் பவுடர்லாம் போடும்போது அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாட் மசாலா, இந்த சாட் மசாலா கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு தன்மைக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு காரம் வீட்டில் அதிகமாக வேணுன்னா ஒன்று வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணணும். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணல, ஏற்கனவே நிறைய பேருக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சாப்பிடும்போது பிடிக்காது. ஸோ அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சில்லி பவுடர் எதுக்கான அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான், காரத்துக்காகலை. திருப்பி சொல்கிறேன், காரம் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு எப்படி நீங்கள் பானிபூரிக்கு ஸ்டஃப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போ இங்கே பிரெட் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பிரெட் சைட்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். எதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஸ்டஃப் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துருங்க. அதிகமாக தண்ணிங்கிறதுனா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னன்னா அந்த பிரெட் வந்து சாகி ஆகிடுச்சுன்னா ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது வெளியே வந்துடும். அதனால தான் வந்து அதிகமாக தண்ணி நீங்கள் டிப் பண்ணி எடுக்கூடாது சொல்கிறேன். இப்போ கையில் அப்ளை பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஈவனாக அந்த சென்டர் பகுதியை நம்ம ஸ்டஃப் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மசோலா சீஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து லாக்டவுன் டைமில் வந்து எனக்கு சீஸ் கிடைக்கல, எல்லோ செடார். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லோ செடார் கிடச்சுன்னா நீங்கள் ஸ்டஃப் பண்ணினா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த நீங்கள் கட் பண்ணி, அதாவது ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து அந்த ரோலை உடச்சினா உங்களுக்கு வந்து அந்த எல்லோ செடார் மெல்ட் ஆகி சூப்பராக வரும். இப்போ திருப்பியும் அந்த சீஸ் வச்ச பிறகு திருப்பி வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு பேக் பண்ணணும். எதுக்காக பேக் பண்ணினா, நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த சீஸ் வந்து சம்டைம் வந்து பிளாஸ்ட் ஆகிடும். பிளாஸ்ட்னால் அந்த சீஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து 2 பக்கத்தையும் உருளைக்கிழங்கு நல்லா வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெட்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறேன். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ப்ரெட் வந்து சாகி ஆகிடும், ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தெளிவாக வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுமாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடும் ஓப்பனாக இருக்கும், மேல் பகுதி கீழ் பகுதி ஓப்பனாக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா அப்படி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணுறோம். எதுக்காக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்னால், அந்த பேக்கிங் இன்கேஸ் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு ரோல் பண்ணும்போது அந்த பேக்கிங் வந்து உடையாமல் இருக்கும். அதாவது அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு ரோல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைனா ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் வீட்டில் இந்த ரஸ்க் இருக்குல்ல, இந்த ரஸ்க்கை நீங்கள் பொடியாக தூளாக்கிட்டு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணலாம். பார்த்தீங்களா, ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைட்லையும் 2 சைட்லையும் ஓப்பனாக இருக்குல்ல, இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வாட்டர் அப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக டிப் பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக பேக்கிங் ஆகிடும். சரி, மாதிரி பேக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே வைங்க. வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இதே ஃப்ரீசரில் வைக்காமல் அப்படியே டேரெக்டாக ஃப்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரை பண்ணுறதுலையும் இந்த 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு தெளிவாக இப்போ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் சீஸ் ரோல் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபுல்லாக நம்ம இருக்கும். நல்ல ஒரு அருமையான சூப்பரான ஸ்நாக்ஸ். இப்போ பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பரான
ஒரு பிரெட் சீஸ் ரோல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இப்போ இந்த பிரெட் ரோல் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். தேங்க்யூ.